எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க, கல்யாண பட்டு புடவை எடுக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போயிட்டுருக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாவே இருக்கும். பொறுமையா பாருங்க. நெறைய கலெக்ஷன்ஸ் பட்டு புடவை வந்து நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஏன்னா, நாங்க நெறைய கடைய சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா கடைக்குமே போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம, பொண்ணுக்கு புடிச்சது தான் எடுக்கணுங்கிறதுலயும் நாங்க உறுதியா இருந்தோம். எங்களுக்கு பிடிச்சத விட, பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்சது பட்டு புடவை தான் நாங்க எடுத்து குடுக்கணும்னு சொல்லிட்டு, நாங்க இப்போ போயிட்டுருக்கோம். அவங்க வந்து வெளியூர்ல இருக்கிறனால, இங்க நாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா காட்டி, அதில உங்களுக்கு எந்த பட்டு புடவை பிடிச்சிருக்கோ, அத உங்களுக்கு நாங்க எடுத்து குடுக்கலான்னு நெனச்சிட்டுருக்கோம். இப்போ நாங்க கடைய நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துக்குள்ளேயே வந்தாச்சு. நாங்க ஃபர்ஸ்ட்டு கடை பார்த்தீங்கன்னாக்க, நெறைய ஹோல்சேல்ஸ் கடையெல்லாம் இங்க இருந்தது. ஸோ, அதில ஒண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஒரு ரேண்டமா ஒரு கடைய சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு போனோம் நாங்க. இது நாங்க திடீர்னு தான் போனோம். பிளான் பண்ணல இந்த கடைக்கு. சரி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் இங்க பார்த்தோம். சரி பார்த்துட்டு போலாம். இங்க பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துட்ருந்தோம். பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெரூன் கலர் சாரி கேட்டிருந்தாங்க. நல்லா டார்க் மெரூன்ல வேணும்னு சொல்லி கேட்டிருந்தனால, நாங்க மேக்ஸிமம் மெரூன் கலரா தான் பார்த்தோம். இந்த கடையில பார்த்தீங்கன்னாக்கா, மெரூன் கலர் வந்து அவ்வளவா கலெக்ஷன்ஸ் இல்ல. நெறைய ரெட்டு மத்த கலர்ஸ் தான் காமிச்சிட்டுருந்தாங்க. சரி வந்ததுக்கு நம்ம புடவையோட டிசைன்ஸ், கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு பார்த்துட்ருந்தோம். நீங்களுமே இந்த கடையில உள்ள சாரீஸ்ல டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க.
கடை பார்த்தீங்கன்னா ரெயின்போ சில்க்ஸ்னு. ஆக்சுவலாக இந்த கடை வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தோம். யூடியூப்பில் வந்து கேண்டி சில்க்ஸ்னு இருந்தது, இங்கே வந்து ரெயின்போ சில்க்ஸ்னு இருந்தது. இங்கே வந்து நாங்கள் மெரூன் கலர் சாரியில் வந்து ஒரு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த சாரி இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் இந்த கடைக்கும் வந்தோம். இங்கே வந்து அந்த நிறைய மெரூன் கலரில் சாரி வச்சுருந்தாங்கன்னு அவங்க ஆல்ரெடி இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே நாங்கள் இதெல்லாம் பார்த்துருந்தோம். சரி நேர்லேயும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடைக்கும் வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே உள்ள அந்த மெரூன் கலர் சாரீஸ் கலெக்ஷன்ஸும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து பார்க்குறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயினாக இந்த கடைக்கு வந்தோம். ஏன்னா இந்த சாரீ வந்து நாங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் காமிச்சிருந்தாங்க. எங்களுக்கு அதில் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கடைக்கே வந்தோம். பட் நேரில் பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது எனக்கு. அதாவது அந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் காமிச்சதை விட நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் யோசனை பண்ணிகிட்டே இந்த சாரீ நாங்கள் வாங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியில் அப்புறம் திருப்தி இல்லாதனால நாங்கள் இந்த கடையிலேருந்துமே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ துளசி சில்க்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சில்க்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது. அந்த சந்துக்குள்ளே இந்த கடை வரும். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு இந்த கடை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டி ப்ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், நீங்கள் இங்கேயும் போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மெயினாக அதுக்காகவே நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டார்க் மெரூன் தான் கேட்டிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் நிறையா வச்சுருந்தாங்க. ரெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸும் இருந்துச்சு. டார்க் மெரூன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது கலெக்ஷன்ஸ். ஒரு 2 1 தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இங்கேயும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்புனோம். இங்கேயும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த கடை எங்கே போயிட்டுருக்கோன்னா
வரதராஜ பெருமாள் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி சில்க்ஸ்னு இருக்குது. இந்த கடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான கடை. இங்கே காஞ்சிபுரத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த கடையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த கடையிலே எடுத்துடணும்னு சொல்லிகிட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸ்கூட்டரில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஏன்னா கார் பஸ்லலாம் வந்தால் ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர்னால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூட்டர்லேயே ட்ராவல் பண்ணி போனோம். இதுதான் இந்த கடை, பாலாஜி சில்க்ஸ்னு கடை. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க சாரீஸ் எல்லாமே. அதனால் நாங்கள் இந்த கடையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். மேக்ஸிமம் இங்கேயே எடுத்துடணுங்கிற முடிவுலேயே வந்திருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மெரூன் கலர் சாரீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ரெட் கலரில் தான் இங்கேயுமே நிறையா இருந்தது. ஸோ அதனால் இங்கேயும் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். நீங்களும் பாருங்கள். இந்த கடை பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நெய்கிறாங்க. சொந்தமாகவே கைத்தறி வந்து பட்டுப்புடவைலாம் நெய்கிறாங்க இங்கே. தரமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே. நிறைய பேர் வந்து இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்தோம். சொல்கிற மாதிரி இந்த கடையில் வந்து பட்டுப்புடவையோட வியூவிங்லாம் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ஸோ எப்படியாவது எங்களுக்கு இந்த கடையில் கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு நாங்களும் தேடுன்னு தேடிட்டு இருந்தோம். அவங்களும் நிறையா சாரீஸ் காமிச்சாங்க. பாருங்கள், அவங்க காமிச்ச சாரீஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அப்புறம் இவ்வளோ நேரம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க எனக்கு. அந்த கலர்ஸ் எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்த மாரியே இருந்தது. பட் இதில் வந்து சின்ன மைனஸ் எங்களுக்கு என்னவா இருந்ததுன்னா, பார்டர் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இருந்தாலும் இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சனால இதை எடுக்கலாமா அப்படிங்கிற பிளானில் நாங்கள் இருந்தோம். இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பார்டர் மட்டும் தான் கொஞ்சம் மைனஸாக எனக்கு தெரிஞ்சுது. சரி பொண்ணுக்கிட்ட நம்ம கேட்டுருவோம், அவங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இதை எடுத்துக்கலான்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். பட் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாரீ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்டர் தான் ப்ராப்ளமாக இருந்தது. மற்ற புடவைகளில் இருந்த மாதிரி ஜரிகை வந்து நார்மலாக இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த புடவையை நாங்கள் எடுத்திருப்போம். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த சாரீ வந்து கலராக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலையே. பட் ஆனால் அந்த பார்டர் ஒரு காரணத்தினால எங்களால் இந்த சாரீ வந்து சரியாக எடுக்க முடியல. அதனால் நாங்கள் வேறு கடையை பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. வெளிச்சத்தில் பார்த்தோம். வெளிச்சத்துலேயுமே இந்த சாரீ நல்லா இருந்தது. பட் அந்த பார்டர் மட்டும்தான் மைனஸ். அடுத்து நாங்கள் வந்திருக்க கடை பார்த்திங்கன்னா லக்ஷ்யா சில்க்ஸ். இது வந்து காஞ்சிபுரத்துலேயே ரொம்ப ஃபேமஸான கடை, ஹோல்சேல் கடை. இங்கே நீங்கள் ஹோல்சேல் விலைக்கே வாங்கிக்கலாம் முகூர்த்த பட்டு புடவை எல்லாமே. சரி இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடைக்கே வந்திருக்கோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு காமிச்சாங்கங்க. மெரூன் கலரில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. மெரூன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய டிசைன்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப பொறுமையாக கேட்டதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த கடையில். மெரூன் கலர் மற்ற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்களுக்கு ரெட் கலர் தான் நிறையா இருந்தது. பட் இந்த கடையில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மெரூன் கலர்லேயே டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்றா எங்களுக்கு பொறுமையாக எடுத்து காமிச்சாங்க. அவங்களோட அந்த சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. பாருங்கள், நீங்களும் இப்போ இவங்க காமிச்ச இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கடையிலையுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். பட் பார்த்ததுல வந்து என்னோட ஃபேமிலிக்கும் சரி, அவங்களோட ஃபேமிலிக்கும் டிஸ்கஸ் பண்ணதில அவ்வளோ திருப்தியா இல்லன்னு சொன்னாங்க. ஸோ, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கடையிலயும் எங்களுக்கு சாரி எடுக்க முடியல. நெறையா நாங்க எதிர்பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துமே எங்களால இங்க எடுக்க முடியல. அப்புறம் அடுத்த கடைய தேடி நாங்க கிளம்பிட்டோம். இப்போ வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னாக்க, ஜலால் சில்க்ஸ் கடைக்கு தாங்க நாங்க வந்திருக்கோம். இந்த கடைக்கு நான் வந்திருக்கேன். இங்கேயுமே சாரீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். முகூர்த்த பட்டு புடவைலாம். நான் யூடியூப்லேயுமே நிறையா பார்த்துருக்கேன். சரி இங்கேயுமே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரெட் கலர் சாரீஸ் தான் எடுத்து காமிச்சாங்க. திருப்பியும் ரெட் கலர் சாரீஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டு தான் இருந்தது. ரெட்லேயுமே நிறைய டிசைன்ஸ் இருந்தது. பட் நாங்க எதிர்பார்த்தது வந்து மெரூன் கலர்ன்னு சொன்னோம். சரி மெரூன் கலர் வந்து நாங்க தறியிலேருந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க போய் தறியில போய் எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க. அதுவரைக்கும் இந்த சாரீஸ்லாம் நாங்க பார்த்துட்ருந்தோம். ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்ருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா இந்த ரெட்ல தான் பார்த்தீங்கன்னா, நெறைய புடிச்ச டிசைன்ஸா இருக்கட்டும், எல்லாமே மேக்ஸிமம் இந்த ரெட்ல தான் நெறையவே இருந்தது மெரூன் கலர விட. பட் எங்களுக்கு மெரூன் கலர் வேணுங்கிறனால ஜஸ்ட் இத பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தோம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடை அலைஞ்சிட்டோங்க. அலைஞ்சு நெறைய சாரீஸ் பார்த்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம்னு சொல்லலாம். எங்களுக்கு இந்த கடையிலயாவது எங்களுக்கு பிடிச்ச மாரி கிடைச்சிரணும். அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் பிடிச்ச மாரி கிடைச்சிரணும்னு நான் ரொம்பவே வேண்டிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த புடவையில. அன்னம், யாழி இதெல்லாம் போட்டு ரொம்பவே அழகா இருந்தது. அந்த புடவ ஃபுல்லா. இந்த இந்த டிசைன்ல வந்து மெரூன் கலர்ல இருக்கான்னு கேட்டேன் அவங்க கிட்ட. பட் அவங்க வந்து இந்த டிசைன்ல இருக்கான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க.
பட் பார்த்ததுல அந்த டிசைன்ஸ் வந்து கிடைக்கலன்னு சொன்னாங்க. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த சாரீ டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அன்னம், யாழி இதெல்லாம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, தறியிலேருந்து சாரீஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. மெரூன் கலர் சாரீஸ்லாம். பட் என்னன்னாக்கா, இதே டிசைன் தான் நாங்க லக்ஷ்யா சில்க்லயுமே பார்த்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி டிசைன்ஸ் தான் நெறையவே இருந்தது. அதே தான் நாங்க பார்த்துட்டுருந்தோம். அப்புறம் வந்து இன்னுமே மெரூன் கலர்ல அவங்க தனியா ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. சாரீஸ் ஃபோட்டோஸ்லாம் மெரூன் கலர்ல. அதில பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுலயும் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, ஒரு சாரி வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அப்புறம் நாங்க அந்த சாரியே எடுத்தோங்க. இப்போ அவங்க காட்டுன சாரீஸ நீங்க பாருங்க. அடியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பல்லாக்கு பார்டர் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மேலேயும் கீழேயும் வந்து பல்லாக்கு பார்டர் இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. பொண்ணு வந்து எனக்கு வந்து பல்லாக்கு பார்டர் வச்ச டிசைன்லேயே சாரி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களும் அந்த மாரி பல்லாக்கு பார்டர்ல தான் நாங்க பார்த்த ஒரு டிசைன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க அதையே செலக்டும் பண்ணாங்க. இப்போ ஃபைனலா நீங்க இப்போ பார்த்துட்ருக்க இந்த புடவையிலேருந்து தான் நாங்க இப்போ ஒரு புடவைய தேர்ந்தெடுத்திருக்கோங்க. எங்களுக்கு நல்லபடியா காலையிலேருந்து அலைஞ்சதுக்கு ஒரு நல்ல டிசைன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. திருப்தியாவும் கிடைச்சிருச்சுங்க. இந்த சாரி தான் எடுத்திருக்கோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்.